அன்பான் அனைவருக்கும் அன்பனின் அன்பான் வணக்கங்கள். அன்புடைய ஹிந்து மதத்தை, இந்த தேசத்தை, இந்த சனாதன தர்மத்தை எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இழிவுபடுத்தி பேசுவது சிலருக்கு வாடிக்கையாகிவிட்டது. குறிப்பாக பாரதத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி, காங்கிரசின் மூத்த தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய தர்மத்தை இழித்தும் பழித்தும் பேசுவதில் கவனம் செலுத்துகிறார், ஆர்வம் காட்டுகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி அவர்கள் பெண்களின் பெருமைகளை பேசுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், மனுஸ்மிருதியில் பெண்களை அடிமைப்படுத்த சொல்லி இருக்கிறார்கள். குழந்தையாக இருக்கும் போது தந்தைக்கும், இளம் வயதில் கணவனுக்கும், வயது காலத்தில் மகனுக்கும் அடிமையாக இருப்பதே ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு சுதந்திரம் என்பது கிடையாது என்று மனுஸ்மிருதியில் சொல்லி இருப்பதாக ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். உண்மை என்ன? அந்த ஸ்லோகம் என்ன? அந்த ஸ்லோகம் இதுதான்: பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே ரக்ஷந்தி ஸ்தாவிரா புத்ரா நஸ்திரீ சுதந்திரம் அர்ஹதி. இதுதான் அந்த ஸ்லோகம். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு பெண்ணை அவள் குழந்தையாக இருக்கும் போது தந்தை பாதுகாக்க வேண்டும். அவள் இளம் வயதாகும் போது அவளை அவளது கணவன் பாதுகாக்க வேண்டும். அவளுக்கு முதியவராகும் போது, அவள் வயதாகும் போது அவளை பிள்ளைகள் பாதுகாக்க வேண்டும், மகன் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகம். பெண்களின் பாதுகாப்புக்காக எவ்வளவு அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். குழந்தையாக இருக்கும் போது ஒரு தந்தை பத்திரமாக அவளை பாதுகாக்க வேண்டும். அவள் இளம் வயது வரும்போது அவளுடைய கணவன் அவளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அவளுக்கு வயதாகும் போது அவளது மகன், அவளது பிள்ளை அவளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஸ்மிருதியில். இன்னொன்றை நினைவில் கொள்ள வேண்டும், இந்த ஸ்லோகம் எழுதியது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும், அன்றைய கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கும், அன்றைய சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றிருக்கும் நாகரிக உலக அல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முந்தையது. அந்த காலகட்டத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை வளைத்து திரித்து பெண்களுக்கு எதிரானதாக கூறுகிறீர்களே ராகுல் காந்தி அவர்களே, இது நியாயமானதா? அதே ஸ்மிருதி தான் சொல்லுகிறது, எத்ர நாரீஸ்வரி பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாஹா என்று சொல்லுகிறது. எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ, எங்கு பெண்கள் போற்றப்படுகிறார்களோ அங்கு இறைவனின் சாநித்தியம் இருக்கும். எங்கு பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அங்கு இறைவன் இருப்பான் என்று சொல்லுகிறது ஸ்மிருதி ஸ்லோகம். இதை ஏன் நீங்கள் சொல்லவில்லை, சொல்ல மாட்டீர்கள்? ஏனென்றால் இந்த தேசத்தின் மீது, இந்த பண்பாட்டின் மீது, இந்த கலாச்சாரத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த தேசத்தை பெருமைப்படுத்தும் விஷயங்களை நீங்களும் பேசுவீர்கள். அது இல்லை என்று சொன்னால் எதெல்லாம் மோசமாக இருக்கிறதோ அது மட்டுமே உங்கள் கண்ணில் படும். பெண்கள் எந்த அளவுக்கு இந்த தேசத்தில் மதிக்கப்பட்டார்கள் அந்த காலத்தில், அதாவது மற்ற நாடுகளில் கற்பனை பண்ண முடியாத நாகரிக வளர்ச்சி நம்முடைய தேசத்தில் இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வேத காலத்தில் பெண்கள் போற்றப்பட்டார்கள். வேதத்தில் ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்ட பெண் சந்நியாசிகள், பெண் துறவிகள் வேதத்தில் ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய சங்ககால புலவர்களில் 40க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஔவையார் பெண்தானே, ஆத்திச்சூடியையும் கொன்றை வேந்தனையும் கொடுத்த ஔவையார் பெண்தானே, அவர் படித்திருக்கிறார் அல்லவா அந்த காலத்தில். அதே போல ராணி சென்னம்மா, அகல்யாபாய் ஹோல்கர், தமிழகத்தில் நம்முடைய வேலு நாச்சியார், ஜான்சி ராணி லட்சுமிபாய், இவர்களெல்லாம் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள் தேசத்தில் முடிசூடி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தேசத்தை வழிநடத்தி இருக்கிறார்கள் இந்த தேசத்தில் பெண்கள். ஒன்றை பாருங்கள், மகாபாரத போர் எதற்காக நடந்தது? ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டதால் அந்த பெண் எடுத்த சபதம், பாஞ்சாலி எடுத்த சபதமே மகாபாரத போருக்கு காரணமாக இருக்கிறது. ஒரு பெண் எடுத்த முடிவு. இப்படி இந்த தேசம் பெண்களை போற்றிய தேசம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
கார்கி, மைத்ரேயி போன்றவர்கள் வேத காலத்தில் போற்றப்பட்டிருக்கிறார்கள். உபனிஷத்துகளில், உபனிஷத்து என்றால் குருவின் அருகில் இருந்து சிஷ்யர்கள் கேள்வி கேட்பது, உபனிஷத்துக்களில் பெண்களின் பெயர் வருகிறது. அந்த குருகுலத்தில் பெண்களும் படித்திருக்கிறார்கள் என்பதை அது உணர்த்துகிறது. ஆதிசங்கரருக்கும் மண்டன மிஸ்ரருக்கும் இடையே வேதங்கள் குறித்த விவாதம் நடக்கும் போது நடுவராக இருந்தது மண்டன மிஸ்ரரின் மனைவியான உபயபாரதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பெண்கள் இந்த தேசத்தில் போற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு தங்களுக்கு பிடித்த பெண்ணை தேர்வு செய்து திருமணம் செய்யும் உரிமை அந்த காலத்தில் இல்லை. ஆனால் பெண்களுக்கு அந்த உரிமை இருந்தது. சுயம்வரம் என்பார்கள். பல நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுப்பார்கள். அனைவரும் வந்து ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க அந்த பெண் கையில் மாலையுடன் வந்து தனக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவனை கணவனாக ஏற்றுக்கொள்வாள். மற்ற மன்னர்கள், இளவரசர்கள் தலையை தொங்க போட்டு வீடுகளுக்கு செல்ல வேண்டும். தேர்வு செய்யும் உரிமை பெண்களுக்கு இருந்தது இந்த தேசத்தில். வேதத்தில் யாகங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் சேர்ந்து அமர்ந்தே செய்ய முடியும், கணவன் மட்டும் செய்ய முடியாது என்று இருந்தது. ஆக பெண்களை போற்றிய தேசம் இந்த தேசம். ராகுல் காந்தி அவர்களே, மீண்டும் நாம் சொல்வதுதான், நீங்கள் இன்னும் பாரதத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாரதத்தின் கலாச்சாரத்தை, பண்பாட்டை மதியுங்கள். எதிர்க்க எதிர்க்க நீங்கள் மக்கள் மனதிலிருந்து மாய்ந்து போவீர்கள் என்பதே திண்ணம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.